நாட்டின் 17வது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகாராவில் அரியணை அமர்கிறார். இதனை காண்பதற்கு மலேசியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மலாய் அரச சடங்குகளுடன் பாரம்பரிய முறைப்படி இந்த வரலாற்று பூர்வ சடங்கு இஸ்தானா நெகாராவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1957ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் மலேசியாவில் அரசியலமைப்பு முடியாட்சி தொடர்ந்து நிலைநாட்டி வரப்படும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பேரரசரின் அரியணை அமர்வு விழா மலேசிய தொலைக்காட்சியான RTMில் நேரடி ஒளிபரப்பாகுவதால் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்கும் வாய்ப்பு 34 மில்லியன் மலேசியர்களுக்கு கிடைத்துள்ளது. 9 மலாய் ஆட்சியாளர்களில் ஒருவர் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒருமுறை சுழல் முறையில் பேரரசராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவு உட்பிரிவு 1இன் கீழ் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை அமர்வு சடங்கு நடைபெறுகிறது. ஏற்கனவே ஜோஹர் சுல்தான் இஸ்காண்டார் 1984ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை நாட்டின் 8வது பேரரசராக பதவியேற்ற பிறகு தற்போது ஜோஹர் ஆட்சியாளர்களின் 2வது தலைமுறையைச் சேர்ந்த சுல்தான் இப்ராஹிம் பேரரசராக அரியணையில் அமர்கிறார்.